பாபா கூறினார், be இந்த very, very பயிற்சி important and ரொம்ப useful. ரொம்ப முக்கியமான பயிற்சி. அது மிகவும் பயனுள்ளதாக That இருக்கும். Baba said that for stability of intellect, ஏனென்றால் புத்தியை ஸ்திரப்படுத்துவதற்கு you need power of remembrance, you need power உங்களுக்கு of faith, நினைவினுடைய சக்தி வேண்டும், நம்பிக்கையினுடைய சக்தி power of வேண்டும், purity, தூய்மையினுடைய சக்தி and வேணும். these powers in the intellect புத்தியினுடைய இந்த சக்திகள் will keep you very, very stable உங்களை மிக மிக and ஸ்திரமானவர்களாக your வைத்திருக்கும். guide உங்களுடைய is guiding வழிகாட்டி you in every step. உங்களை ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வழிகாட்டுகின்றார் என்பதை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். பாபா என்னுடைய வழிகாட்டி, அவர் என்னோடு இருக்கின்றார். Subtle questions evening. எந்த சூட்சுமமான முறையிலும் எந்த கேள்விகளும் சூட்சுமமான முறையில் கூட இருக்கக்கூடாது. ஆனால் எப்பொழுதும் முடிவு செய்ய வேண்டியது பாபா என்னோட இருக்கின்றார், அவரே என்னுடைய வழிகாட்டி. பாபா கூறினார், குழந்தைகளாக உங்களுக்கு தற்காலத்தில் 2 விதமான பொறுப்புகள் இருக்கின்றது. முதலாவது அனைவருக்கும் ஆதாரத்தை கொடுத்து பராமரிப்பை வழங்குவது. பாபாவினுடைய எல்லையற்ற குழந்தைகளுக்கு, பிராமண குழந்தைகளுக்கு அன்பையும் பராமரிப்பையும் கொடுப்பதற்காக அனைவருக்கும் குழந்தைகளாக நாம் பராமரிப்பவர்களாக, ஆதாரம் அளிப்பவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவதாக பாபா கூறினார், உங்களுக்கு ஸ்தாபனையின் பொறுப்பும் கூட இருக்கின்றது. சத்திய யுகத்தின் புதிய உலகத்தின் ஸ்தாபனை, அதாவது சத்தோ பிரதான ஆகும் அந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. சோ 2 பொறுப்புகளையும் நீங்கள் இரண்டையும் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய தொடர்பில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களும் அவர்கள் உலகாய ஆத்மாக்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய சம்பந்தங்கள் இருப்பவர்களாகவும் இருக்கும். அவர்கள் பலத்திற்காக உங்களை எதிர்பார்க்கலாம், அல்லது ஆதாரத்திற்காக எதிர்பார்க்கலாம். இந்த 2 பொறுப்புகளுக்காகவும் it is important to keep stability of intellect. மன புத்தியினுடைய ஸ்திரத்தன்மையை பேணுவது மிக அவசியமாகும். எண்ணங்களின் கூட தொடர்புடையது. என்னுடைய வழிகாட்டி என்னுடன் இருக்கின்றார். ஒன்று எண்ணங்கள் சிறந்த எண்ணங்களாக இருப்பது, மற்றொன்று சுப்ரீம் கைட், அதாவது சுப்ரீம் வழிகாட்டி, பரம வழிகாட்டி என்னோடு இருக்கின்றார். பாபா கூறினார், இவ்வாறு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சிறந்த கருவியாக இருப்பீர்கள், மிகவும் துல்லியமான விதத்தில் நீங்கள் சேவை செய்வீர்கள். அதன் கூடவே அனைவருக்கும் சிறந்த வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேரம், உங்களுடைய விசேஷத்தன்மைகள் எதுவாக இருந்தாலும், உங்களிடம் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை எல்லையற்ற விதத்தில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் இந்த நேரமானது எந்த அளவிற்கு நீங்கள் அனைத்தையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ அதற்கான நேரம் இது. ஏனென்றால் இப்பொழுது அனைவருக்கும் தேவையாக இருக்கின்றது, ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. அது உடலாக இருந்தாலும், அல்லது நம்முடைய செல்வத்தால் இருந்தாலும், அல்லது நம்முடைய மென்மையான எண்ணங்களாக இருந்தாலும், அல்லது எவ்விதமான சிறப்புத்தன்மையாக இருந்தாலும், இதுதான் அந்த சிறப்பு தன்மைகளை மிக மிக அதிகமான வழியில் பயன்படுத்துவதற்கான சிறந்த நேரம். பாபா கூறினார், எப்பொழுதும் உங்களை எல்லைக்கு அடக்காதீர்கள், எல்லையற்ற விதத்தில் இருங்கள். நான் பாபாவிடம் கூறினேன், பாபா இன்றைக்கு பல பேருக்கு பிறந்த நாளாக இருக்கின்றது. பாபா அனைவருக்கும் அன்பை கொடுத்தார். சிஸ்டர் காயத்ரி அங்கிள் அவருடைய அப்பாவிற்கும் பலருக்கும் பிறந்த நாள் நடப்பதை பாபாவுக்கு தெரிவித்தார். அங்கிள் ரொம்ப நல்ல குழந்தை, அவர் ஒரு வாரிசு குழந்தை.
அதன் கூடவே முழு குடும்பமும் நல்ல ஒரு வாரிசு குழந்தைகளாக இருப்பதற்கான அனைத்து தகுதிகளையும் அந்த குடும்பத்தில் இருந்த அனைவரும் பெற்றிருக்கிறார்கள். அதன் கூடவே பாபா தாதி குல்சாரை கவனித்துக் கொள்ளும் அனைத்து சகோதரர்களுக்கும் அன்பை கொடுத்தார். அனைவருக்கும் அதிகமான அன்பை பாபா கொடுத்தார். அனைவருக்கும் பாபா அரவணைத்துக் கொண்டார். அனைவரையும் அவர் அனைவரின் மீதும் பாபாவினுடைய ஆசீர்வாத கரங்கள் இருந்தன. Whatever Baba shared, that I will share tomorrow. பாபா சொன்ன விஷயங்களை நான் நாளை பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் பாபா அதிகமான மிக மிக அதிகமான அன்பையும் நினைவையும் பாபா கொடுத்தார். நான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்தது. அவ்வளவு லேசாக நான் உணர்ந்தேன். எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. பாபா எவ்வாறு நம்மை அங்கு இயக்கின்றார். சூட்சுமவதனத்தில் பாபா நம்மை மிக மிக லேசானவர்களாக ஆக்கினார். பாபா என்னை பார்த்தார். எனக்கு அம்மாதிரியான புத்தி இருக்கின்றதான பாபா என்னை பார்த்தார். நான் கூறுவேன், நான் அவ்வாறு இல்லை என்று நினைக்கின்றேன்னு சொன்னேன். பாபா ஏன் அப்படின்னு கேட்டார். இது சொல்றாங்க, எனக்கு ஸ்திரத்தன்மை இருக்கு, புத்தியில சக்தி இருக்கு, இருந்தாலும் நான் பழையதை பழையதாக்க வேண்டும். ஆனால் சுற்றுச்சூழலும் சூழ்நிலைகளும் முற்றிலுமாக என்னிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்க வேண்டும். அதை பற்றி எவ்விதமான எண்ணங்களையும் நான் கொண்டிருக்க கூடாது என்று கூறினேன். பாபா புன்னகைத்தவாறு, நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் பாபாவின் பாதுகாப்பு குடையை உணர்கின்றீர்கள். உங்களுடைய புத்திக்கு இம்மாதிரியான ஒரு பாதுகாப்பு குடை எப்பொழுதும் என் மீது இருக்கின்றது அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். பாபா அனைவருக்கும் நிறைய அன்பும் நமஸ்தையும் பாபா கொடுக்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு போக ஆசைப்படுவோ அவங்களுக்கு எல்லாம் விருதாகட்டும். ஓம் சாந்தி. தாதி ஜானகியின் வைர வார்த்தைகள். பாபா சொன்னது போல், நான் பகவான் இல்லை, ஆனால் நான் பகவானுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றேன். பாபாவினுடைய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது என்று பாருங்கள். பாபா அவர் மூலமாக சிவபாபா பிரம்மா பாபாவின் மூலமாக பேசினாலும் கூட சிவபாபா பிரம்மா பாபா எவ்வாறு தன்னை மறைத்துக் கொள்கின்றார் என்று பாருங்கள். பாபா செய்றாரா, சிவபாபா செய்றாரா, அல்லது பிரம்மா பாபா செய்கின்றாரா? கடவுள்தான் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். அவரே செய்பவரும் செய்விப்பவரும். கரண் கராவன்கார். அநேக முறை ரொம்ப எனக்கு உற்சாகப்படுத்த ஒரு வேர்டு என்னன்னா, நாம் பிரம்மா பாபாவின் சிவ பாபாவின் பண்டாராவில் இருந்து பிரம்மா போஜனம் சாப்பிடுகின்றேன். பண்டாரா சிவ பாபாவினுடையது. ஆனா யஜ்யம் யாருடையது? சிவ பாபாவினுடைய பண்டாரா. ஆனால் நாம் சாப்பிடுவது என்னென்றால் பிரம்மா போஜன். ஞானம் ஞான கடலினுடையது. ஆனால் நாம் கேட்பது பிரம்மாவின் வாய் மூலம். சிவ பாபா ஞான கடல். அவர் விதையாக இருக்கின்றார், நிராகாரமானவராக இருக்கின்றார்.
உடலற்றவராக இருக்கின்றார். அவரால் எவ்வாறு ஞானத்தை கொடுக்க முடியும்? பிராமணர்களாகிய நமக்கு கடவுளுடைய ரகசியம் வெகு நன்றாக தெரியும். பிரம்மா பாபா கூறுகின்றார், இது சிவ பாபாவே படைப்பவர். ஆனால் அந்த யஜ்யத்தை பார்த்துக் கொள்வது யார்? பிரம்மாவும் அவருடைய குழந்தைகளான பிராமணர்களும் ஆவார்கள். Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today's அனைவரையும் அவ்யக்தி பரிவாரத்தை வரவேற்கின்றோம். இன்றைக்கு 4வது நாள் வைரதாதி ஒரு அதிகமான பாதுகாப்பிலிருந்து இன்றைக்கு அன்பின் பராமரிப்பை பற்றி நாம் தேதி கூறுவதை கேட்போம். Om Shanti. Om Shanti. Just hearing Daddy's few words. தாதியினுடைய சில வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அவை மிக மிக தெளிவான வார்த்தைகள். நம்மை அந்த கருத்துக்களை நன்றாக புரிந்து கொண்டு அதே நேரத்தில் நம்முடைய பொறுப்புகளையும் நன்றாக புரிந்து கொள்வதாக அந்த வார்த்தைகள் இருந்தன. எவ்வாறு 2 பாபாவும் சிவ பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபா தான் யஜ்யத்தை பராமரிக்கின்றார் என்று கூறுகின்றார். பிரம்மா பாபா சொல்றார், சிவ பாபா தான் யஜ்யத்தை படைத்தவர். இந்த ஒரு தெளிவு எல்லாம் அனைத்தும் எவ்வாறு செயலுக்கு வருகின்றது என்ற அந்த தெளிவு நம்மிடம் சரியான வழிகாட்டல்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாப்தாதாவோடு என்னுடைய உறவு முறையையும் தெளிவாக வைக்கின்றது. சிவ பாபாவிற்கு எனக்கு அன்பு இருக்கின்றது, அதே நேரத்தில் பிரம்மா பாபாவிற்கும் நான் அன்பு கொண்டிருக்கின்றேன். பாபாவினுடைய யஜ்யத்திற்காக அன்பு கொண்டிருக்கின்றேன். யஜ்யத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிரம்மா போஜன். So when I listen to Daddy, நான் தாதி கூறுவதை கேட்கும் பொழுது அவ்வளவு சக்தி அவருடைய வார்த்தைகளில் இருந்து வருகின்றது. our security, our comfort, our protection, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய ஒரு உத்தரவாதம் அனைத்தும் சிவ பாபா பிரம்மா பாபா இருவரிடமிருந்தும் இருக்கின்றது. because we are Shiva Baba's children, ஏனென்றால் நாம் சிவ பாபாவின் குழந்தைகள். நினைவின் மூலம் நாம் பழைய கர்ம கணக்குகளை நாம் தீர்க்கின்றோம். ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியின் மூலம் நாம் மேன்மையான காரியங்களை செய்கின்றோம். So there is protection. அதனால் நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் மேன்மையான கர்மங்களை நிகழ்காலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவை நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன. சிவ பாபாவும் கூட நமக்கு சக்தியை கொடுக்கின்றார், கொடுத்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்.
ஒரு விவேகமான மூத்தவர் வந்து பிரம்மா பாபா. his example, அவருடைய உதாரணம், the way he worked with Shiv Baba, right? அவர் சிவ் பாபாவோடு சேர்ந்து பணியாற்றிய விதம், How he was so together, அவர் எவ்வாறு சேர்ந்து சிவ் பாபாவோடு எவ்வாறு ஒத்துழைத்தார், humility, பணிவுத்தன்மையோடு doing it with Shiv Baba. நான் செய்யவில்லை, சிவ் பாபா செய்கின்றார் அனைத்தையும். So Dadi Janki also, தாதி ஜானகியும் கூட that true love she had for அந்த both, உண்மையான அன்பு இருவருக்காகவும் இரண்டு பாபாக்களுக்காகவும் தாதி and that கொண்டிருந்த love உண்மையான was her அன்பு, courage and her strength. அந்த அன்புதான் அவருடைய தைரியம், அந்த அன்புதான் That அவருடைய she was பலம். able to follow and அதனால் அவரால் பாபா what கூறிய Baba அனைத்தையும் wanted her பின்பற்றி to do. பாபா கூறுவதை அனைத்தையும், பாபா அவர் என்ன She செய்ய never வேண்டும் thought என்று of her நினைத்தாரோ limits. அனைத்தையும் தாதியால் செய்ய முடிந்தது. She தாதி never ஒரு focused பொழுதும் on எல்லைகளை வைத்ததே இல்லை. எப்பொழுதுமே அவர்கள் எல்லா there எல்லை was கோட்டையும் nothing தாண்டிதான் over சென்றார். I and mine. எப்பொழுதும் தாதி கிட்ட நான் Same like என்னுடையது Brahma இருந்ததே Baba. இல்லை. பிரம்மா பாபாவை Brahma போலவே Baba never பிரம்மா said பாபா I. நான் என்ற வார்த்தையை சொன்னதில்லை, என்னுடையது என்ற சொல்லையும் சொன்னதே இல்லை. And the love, God's love, Bapdada's love கடவுளினுடைய அன்பு, பாப்தாதாவினுடைய அன்பு was in her. All the veins of the body in the sense of deeply, deeply with her. தாதியினுடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும் இந்த அன்பு இருந்தது. மிக மிக ஆழமான அளவில் தாதி அன்பு கொண்டிருந்தார். Love for சிவ பாபாவோடு for அவ்வளவு அன்பு the இருந்தது. யஜ்யத்திற்காக அவ்வளவு அன்பு, பிராமண குடும்பத்திற்காக அவ்வளவு அன்பு. the image of love. So, இப்படிப்பட்ட ஒருவர் என்னவாக ஆக முடியும்? அன்பு So சுரூபமாக ஆக முடியும். one தாதி of the ஜானகி important facets as a அவங்களுடைய ஒரு முக்கியமான அம்சம், ஒரு வைரமாக பார்க்கும்போது அவருடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, love for her. அவங்களுடைய உண்மையான இயல்பான எப்பொழுதும் சதா இருந்த அன்பு பாபா மேல் இருந்தது. அவங்க அன்பு சதா சர்வ காலம் இருந்தது. அன்பிற்காக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருந்ததில்லை. She will admire, she will appreciate, எப்பொழுதும் அவர் வந்து புகழ்வார், அதை வந்து and பாராட்டி help பேசுவார். everyone to grow. அனைவருக்கும் உதவி செய்து அனைவரையும் வளர்ச்சியடைய உதவி செய்வார் தாதி. அது வந்து More to value and have self-respect. அவர்களுக்கு வந்து உதவி செய்வார் அனைவருக்கும். அவங்க மேலேயே அவங்களுக்கு மரியாதை So கொண்டிருந்து love which she received, she became that image. அந்த அன்பை அவர் எந்த அன்பை அவர் உணர்ந்தாரோ அந்த அன்பின் சுரூபமாக அவர் ஆனார். அடையாளம் கண்டு கொண்டார் அவர். பாபன் தாதா இருவரையும் அவர் அடையாளம் கண்டு கொண்டார். Faith. அவங்களுடைய தாதியினுடைய முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையில் தாதி அனைத்து நேரத்திலும் God's love, God's love. பாப்தாதாவின் அன்பை, கடவுளின் அன்பை அனுபவம் செய்தவரே இருந்தார். Even the strangers who ஆம், never met Daddy, முகம் தெரியாதவர்கள், யாரும் முன்னுக்குள்ள தாதியை சந்திக்காதவர்களும் கூட தாதி கிட்ட இருந்து அன்பை அனுபவம் செய்தார்கள். one of her love for Yagya, அவங்களுடைய was யஜ்யத்திற்காக அன்பை பாப்தாதா கூறும் பொழுது Bhojan, but also பிரம்மா போஜனுக்காக நிறைய மரியாதை கொண்டிருந்தார். அதே மாதிரி தாதி எப்பொழுதும் எல்லோருக்கும் தோழியை கொடுப்பார். in Mexico, ஒரு தரம் நாங்கள் மெக்சிகோவில் and இருந்தோம். we were coming. நாங்க வந்து கொண்டிருந்தோம். That time, many Baba's children will come. அந்த நேரத்துல குழந்தைகள், பாபாவின் குழந்தைகள் அநேகமானோர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க, விமான நிலையத்திற்கு வருவாங்க. ஹன்சாபன் எப்போதும் நிறைய தோழி வச்சிருப்பாங்க. தாதி எல்லோருக்கும் கொடுப்பாங்க. அப்ப சில நேரங்கள்ல வந்து பாவனை சில கண்ட்ரில இருக்கும். அப்ப அவங்க உதவிக்காக விமான நிலையத்துல இருக்கிறவங்க இருக்கும் போது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ கஸ்டம்ஸ் வந்து இமிகிரேஷன்ல எல்லாம் வந்து சுங்கத்துறையில வந்து அதெல்லாம் அது வந்தது. அந்த விதிப்பாடுகள் எல்லாம், விதிகள் எல்லாம் வரும்போது அவங்களுக்கும் வந்து தோல்வி வேணும் அப்படின்னு இருந்தது. No, she won't give that container, and we all were laughing that if she had
சோ தாதி வந்து இன்னும் தோழி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஹன்சா பெண் வந்து முடியாது. அந்த ஒரு டப்பால இருக்கிறத அவங்க எடுக்கணும். Don't keep it inside. சோ உள்ள வச்சுக்க வேண்டாம். தாதி சொல்றாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நானும் கூட தாதி கூட போயிருந்தேன். இல்ல அது முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொன்னேன். பொறுத்திரு இன்னும் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். தோழி குடுத்து முடிச்சுட்டு டப்பாவை வந்து பேக்ல வைக்க போனாக்கா தாதி வந்து இரு யார் வாங்கலையோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாதி வந்து சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாபாவினுடைய பண்டாவரையில இருந்து சென்று அடையணும் அப்படின்னு தாதி ரொம்ப விரும்பினாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு துண்டு தோழி துண்டு அனைவருக்கும் கிடைக்கணும்னு தாதி நினைச்சாங்க. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப புதுசு யூஎன்ல வந்து அதாவது ஐக்கிய நாட்டு சபையில வந்து நாங்க போறோம் முதல் முறையா. அப்போ 700-800 பேர் இருந்தாங்க ஒரு தரம் ஐக்கிய நாட்டு சபையில. அப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தது. தாதி வந்திருந்தாங்களா இல்ல நாங்க வந்து கூப்பிட்டுருந்தோமா என்ன தெரியல. இப்ப தாதி வராங்க. அப்போ தோழி என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க ஐக்கிய நாட்டு சபையில. அங்க போய் நாம தோழி அப்படியே கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது நல்லா இருக்காது. இவங்க என்ன பண்ண பாக்குறாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் நினைப்பாங்க. அங்க போய் நம்ம இதை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தாதி கிட்ட இருந்து ஒரு எண்ணம் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு தாதிட்டு கேட்ட போது அப்போ தாதி கிட்ட கேட்டோம் நம்ம தோழி செய்யணுமா நம்ம எடுத்துட்டு போகணுமா எல்லாருக்கும் கொடுக்கணுமா அப்படின்னா தாதிட்ட வந்து கேட்டோம் நாங்க. தாதி சொன்னாங்க எல்லாம் எப்படியும் செய்வீங்க நம்ம கொண்டு போலாம் அங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு தாதி சொன்னாங்க. அதே மாதிரி அங்க அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு அன்போடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் அவ்வளவு பெரிய அதிகாரிகள் எல்லாம் கியூல இருந்து தாதி கிட்ட தோழி வாங்கணும்னு கேட்கிறாங்க. அப்போ கடவுளுடைய அந்த அன்பு கடவுளிடமிருந்து தாதி பெற்ற அந்த அன்பு யக்கியத்திற்காக அவர் கொண்டிருந்த அன்பு ஸ்ரீ பாபாவின் பண்டாரத்திற்காக தாதி கொண்டிருந்த அன்பு இந்த பண்டாராவிலிருந்து எவ்வளவு அதிகமான ஆத்மாக்கள் வந்து பெற முடியுமோ ஒரு அரிசியாக இருந்தாலும் எவ்வளவு பேருக்கு கிடைக்கணுமோ அத்தனை பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தாதியுடைய எண்ணமாக இருந்தது. அவருடைய அன்பு தாதியுடைய அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிலப்போ வந்து நான் வந்து இவரை அன்பு செய்யறேன் இல்ல சில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மனிதர்கள் கிட்ட. So this feeling this love or comfort இந்த அன்பு அல்லது அந்த சௌகரியமான உணர்வு இந்த பாதுகாப்பு உணர்வு belonging to Baba. பாபாவிற்கு சொந்தமாக இருக்கும் உணர்வு. And we had been following Baba obedient. பாபா வழிமுறைகளை நாம் வந்து பின்பற்றுகின்றோம். பாபாவுடைய மேன்மையான சேவையை அனைத்து நேரத்திலும் செய்கின்றோம். இந்த மேன்மையான செயல்கள் நம்மை மிகவும் பாதுகாப்பு உணர்வு உள்ளவர்களாக ஆக்கும். இதன் மூலம் பாபாவின் பாதுகாப்பு கரங்களையும் நம்மால் உணர முடியும். இந்த சில நாட்கள் மிக மிக ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய அளவில் சக்தி உணர்கின்றேன். நாமும் கூட பாபாவின் மிக அருகாமையில் உணர்கின்றோம். பாபா கிட்ட இருந்து அவ்வளவு அன்பு அனுபவம் ஆகின்றது. நாம் பாபா கிட்ட இருந்து ஒரு நொடி கூட நாம் விலகி இல்லை. நீங்கள் அனைவரும் கூட அதை அனுபவம் செய்கின்றீர்களா? தாதே நம்முடைய மூதாதையர் ஆத்மா நமக்கு எந்தவித கலைப்பும் இல்லாமல் நமக்காக சேவையாற்றி இருக்கின்றார். அவர் ஒருவர் எப்பொழுதும் யாரையும் அவர் வந்து யாரை குறித்தும் அவரே இவர் எல்லாம் ஒண்ணும் முடியாதுன்னு அவரை நினைச்சதே இல்லை. எல்லாரும் நல்லா வருவாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வுகளை பாபா தாதி எப்பொழுதும் கொண்டு இருந்தார். ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தர் பின் அடைந்தாலும் கூட ராவனுடைய அரசாங்கத்திற்கு அவர்கள் போய்விட்டாலும் கூட தாதி வந்து
அவர்களோடு அன்போடு தான் இருப்பார். Even sometimes there are சில நேரங்களில் an organization, சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எந்த காரணத்தை நாம் but கூறினாலும் doing all that also with love. அனைத்தையும் Not அன்போடு with செய்ய force, வேண்டும். not with authority. ஆனால் எதையும் நாம் ஒரு நிர்பந்தத்தின் மூலம் One செய்ய person, முடியாது. someone asked Daddy that you could say anything, but people don't feel. நீங்க என்ன வேணா I am சொல்லலாம், coming from ஆனா different வந்து place, they don't feel. என்ன சொன்னாலும் மனிதர்களுக்கு வந்து எதுவுமே கஷ்டமா But தெரியல suppose I அப்படிங்கிறது heard தாதி சொல்றாங்க. எனக்கு வந்து எப்பொழுதும் நல்ல உணர்வுகள் தான் that இருக்கின்றது. person இப்ப and சில how ஏதோ ஒன்று நடந்து போன பிறகு really நான் feel மனசுல அதை வச்சிருக்கிறேன். அவன் என்ன செய்தார்கள், அதோட நான் ஏதோ வார்த்தைகள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தைகளின் பாதிப்பு அவங்களிடம் இருக்கும். ஏன்னா நான் அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல வச்சிருக்கிறேன். ஆனா அது டிராமா, அதோட பார்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கூட நான் சரியான ஒரு வழிமுறையில் நான் அதிகமான அன்பை கொடுக்கின்றேன். சில பேர் வந்து ரொம்ப ஒரு நான் தான் கருவி, நான் தான் அனைத்திற்கும் பொறுப்பு, எனக்கு அந்த உரிமை இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபோர்ஸான முறையில பலமாக வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஆனா அன்பு இருக்காது. ஆனா தாதி வந்து அவ்வாறு கிடையாது. அனைத்தையும் செய்ய வேண்டும், அனைத்தையும் அன்போடு செய்வதும், அன்போடு இருப்பதும். I remember that in England we were together for quite a time. கொஞ்ச நாள் தாதியோட இங்கிலாந்துல இருந்த போது நான் தாதி வந்து கிச்சன்ல வருவாங்க. அடுப்படியில வரும்போது தாதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்களே சமைப்பாங்க அப்படின்னு. நானும் டாக்டர் நிர்மலாவும் தாதியோட அங்க இருந்தோம். நாங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐட்டம் பண்ணுவோம், சமைப்போம். தாதி கிச்சனுக்கு சிலப்போ வருவாங்க. வந்து சிலது ஏதோ செய்யணும்னா தாதி வருவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப சரியா இருக்கணும் தாதிக்கு. நானும் வந்து நல்லா சமைப்பேன். தாதி வந்து அப்ப சொல்லுவாங்க, இதுல இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கலாம், அப்படி கொஞ்சம் இருக்கலாம், அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவைக்காக சொல்ல மாட்டாங்க தாதி அதை. ஆனால் அன்பு, மரியாதை, எதை நாம் செய்தாலும் அதை வந்து மிக சரியாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அன்பு வந்து தாதிக்கு இருந்துச்சு. அன்பு வந்து அவ்வளவு ஒரு நிறைந்த தன்மையை கொண்டு வரும். நீங்க தொட்டா போரும், அது பெருகும். அப்படிப்பட்டது கடவுளுடைய அன்பு. அந்த அன்பை அவர்கள் கொண்டிருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் அன்பு இருக்கு. ஆனால் நம் அனைவரும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த சக்தி வாய்ந்த அன்பாக இருக்கின்றதா, உண்மையான எவ்விதமான நிபந்தனைகளும் இல்லாத அன்பாக இருக்கின்றதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் யஜ்யத்தில் என்ன வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நாம் நீங்க வந்து என்ன வேணும் அப்படின்னாலும் யஜ்யத்துல வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். அது எவ்வாறு இருந்தாலும் அது கிடைத்துவிடும். தாதி நமக்காக கொண்டிருந்த அன்பை பற்றி சிந்தித்து பாருங்கள். யஜ்யத்திற்கு அவர் எப்படி சேவை செய்தார் அப்படின்னு பாருங்க. ஞானத்தை தாதி கொடுக்கும் பொழுது கூட தாதி வந்து அவ்வளவு அன்போடு ஞானத்தை கொடுப்பாங்க. எனக்கு ஞானம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தாதி வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அன்போடு பகிர்ந்து கொள்வார்கள். தாதி வந்து நம்ம லண்டன்ல பார்க்கும்போது பார்த்தா அவங்க ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்துட்டு தாதி வந்து ஆத்மானா என்ன அப்படின்னு விவரிப்பாங்க. மனத்துல ஆத்மால எப்படி மனம் இருக்கு அப்படின்னு விளக்கி சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாடம் கொடுக்கறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வந்து ஆதியான ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் வந்து தாதி சொல்லும்போது உதாரணங்களை சொல்லி சைக்காலஜி மிக்ஸ் பண்றது, மனவியல் துறைகள் மிக்ஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. தாதி ஒரிஜினல் நாலேஜ் வந்து கொடுப்பாங்க ஞானத்தை. அப்போ தாதி நம்மளுக்கும் அதை சொல்லுவாங்க. ஒரிஜினலான ஆதியான முறையில இருக்கிற அந்த ஞானத்தை கொடுங்க, அதுல அவ்வளவு சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
அவ்வளவு அன்பு இருந்தது. பாபா மேல எவ்வளவு அன்பு இருந்ததோ அதே அளவுக்கு அன்பு ஞானத்திலும் இருந்தது, வழிமுறைகளிலும் இருந்தது. பாபாவை பின்பற்றுவதிலும் அவ்வளவு அன்போடு தாதி பின்பற்றினார். இது மிகவும் ஒரு தனித்துவமான அனுபவம் தாதி கிட்ட இருந்து நாம் பெறுவது. அவர் தாதி கொண்டிருந்த அன்பை பார்க்கும் பொழுது எவ்வளவு தூய்மையானது, எல்லையற்ற அன்பு. As loving she was, very detached. தாதி எவ்வளவு அன்பு மிக்கவர்களாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பற்றற்றவராக இருந்தார். So when she sits in the car, I want தாதி வந்து but she's தாதி already வந்து gone. கார்ல உட்காரும் பொழுதே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற அர்த்தம். நான் போறேன்னு இப்ப சொல்லிட்டேன்னா அப்ப நான் அதற்கு மேல் அந்த இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நான் எங்கே இருக்கின்றேனோ அங்க நான் சேவை செய்கின்றேன், அதற்கு பிறகு நான் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அம்சம் இது. Implement knowledge and all that is coming from love. Very soft, gentle. ரொம்ப ஒரு மென்மையான ஒரு அன்பு தாதி கொண்டிருந்தது. Free from any force. எந்த ஒரு அழுத்தமும் பாரமும் அதுல இல்லை. And because of that friendship, it was easy for many. They got transformed and a lot of respect for them. In Global Hospital, when she comes to know, every Thursday she will take some almonds and nectar. தாதி வந்து எப்பொழுதும் சில பாதாம் பருப்பு, கொஞ்சம் டோலி எல்லாரையும் எடுத்துக்கொண்டு குளோபல் ஹாஸ்பிட்டல்ல வந்து தாதி போய் எல்லா பேஷண்ட்ஸையும் பார்ப்பாங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு யாத்திரை மாதிரி, ஒரு யாத்திரையில போய் எல்லாரையும் பாக்குற மாதிரி தாதிக்கது. சிலப்ப வந்து பிராமணர்கள் இருப்பாங்க, சிலப்ப வந்து உலகாய மக்கள் இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த பாதாம், அந்த டோலி, அந்த நெக்டர் கிடைக்கணும் அப்படின்னு தாதி நினைப்பாங்க. ஏன்னா தாதி வந்து நர்ஸா இருந்ததால தாதிக்கு வந்து அந்த அன்பு, அந்த விதத்துல அன்பு எல்லாருமே இருந்தது. காயத்ரி சிஸ்டரோட அப்பா வந்து 2 ஹார்ட்ல 2 சர்ஜரி பண்ணாங்க. ஒண்ணு சான் பிரான்சிஸ்கோல, ஒண்ணு லண்டன்ல. அப்ப 2 பேரும் தாதி வந்து அங்க இருந்தாங்க. அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்த பொழுது அங்கிளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் உடம்பு சரியில்லாம இருக்கிற போது தாதிக்கு தெரியும் என்ன உடம்பு சரியில்லைன்னா அது எப்படி இருக்குன்னு தாதிக்கு தெரியும். நிச்சயமாக தாதி வந்து அவங்கள போயிட்டு சந்திப்பாங்க. அவங்களோட நிறைய அன்பை பகிர்ந்து கொள்வாங்க, டோலி எடுத்து கொண்டு போவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க தாதி. தாதிக்காக அதிகமான அன்பு இருக்கின்றது. நிறைய தாதியை பற்றி சிந்திக்கலாம். தாதியினுடைய எல்லையற்ற உண்மையான அன்பை வந்து பற்றி மேலும் நாம் சிந்திக்கலாம். ஓம் சாந்தி. இப்பொழுது மனன் சிந்தன், சிந்தனையின் ஒரு கலை. இதற்காக தான் சிஸ்டர் ஷரீனுக்கு வரவேற்பு கொடுக்கின்றோம். சிஸ்டர் ஷரீனை நாம் வரவேற்கின்றோம். எல்லோருக்கும் ஓம் சாந்தி. அனைவருக்கும் மாலை வணக்கம். சிஸ்டர் மோகினியோட ரொம்ப ஒரு அழகான நேரமாக இருந்தது. இன்னும் நான் சிந்தித்துக் கொண்டிருப்பது போப் செய்தியில அவங்க வந்து ஒரு மலரின் ஒரு மென்மையை வந்து அவங்க வந்து அந்த ஒரு மென்மையை, லேசான தன்மையை வந்து அனுபவம் செய்தார்கள். நாளைக்கு அமிர்த வேளையில் இதை நான் நிச்சயமாக அனுபவம் செய்வேன். இன்றைய நாளிலிருந்து நான் வந்து ஒரு தரம் நிறைய பலனடைந்திருக்கின்றேன். ஒரு வாட்டி தாதி என்ன சொன்னாங்க, ஸ்ரீமத்தை நாம்
பயன்படுத்தும் பொழுது ஆத்மாவை அது அவ்வளவு லேசானதாக ஆக்கும். இன்றைக்கு நான் பாபா மூத்தவர்களிடமிருந்து நாம் அனுபவம் செய்யும் பாதுகாப்பை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது நம்ம எப்போது நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னா நாம் அதை பின்பற்றும் பொழுது. இன்னைக்கு முழு நாளும் பாதுகாப்பை உணர்வதற்காக நான் என்ன அன்பான வழிகாட்டல்களை நான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நான் சிந்தித்த போது 10 விஷயங்கள் வந்தது. அனைத்துக்கும் நேரம் இருக்குமான்னு தெரியல. முதல் விஷயம் என்னன்னா, அன்பு மிக்க ஒரு வழிகாட்டல்கள், படிப்பினைகள், அதுல அது ஒரு டைரக்ஷன், அதாவது ரொம்ப கடுமைன்னு சொல்ல முடியாது, ஆனா மிகவும் அன்பு கலந்தது. பாபாவும் தீதியும் நம்மோடு தாதியும் அன்போடு சொல்லிக் கொண்ட முதல் விஷயம் என்னென்றால், நம்முடைய தெளிவு, பாப் அண்ட் தாதா இருவருக்கும் நடுவில் இருக்கும் அவர்களை பற்றி நாம் கொண்டிருக்கும் அந்த அம்சங்களில் தெளிவு, அந்த தெளிவு, பாப் யாரு தாதா யாரு அதில் கொண்டு வரும் நாம் தெளிவு அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த பாதுகாப்பு இருவரிடமிருந்தும் நமக்கு கிடைக்கும். அதில் நாம் தெளிவு கொண்டு வர வேண்டும். மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நினைவு. நினைவின் மூலம் நம்முடைய கர்ம கணக்குகளை நம்மால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு முறை கர்ம கணக்கு வந்த போதும் நாம் நினைவை கொண்டு அதை நாம் சரியாக்க வேண்டும். எந்த வீணான எண்ணங்களையும் நாம் கொண்டு இருக்கக்கூடாது. இது ஒரு மிக அன்பான ஒரு வழிகாட்டல். மூன்றாவது விஷயம், மேன்மையான செயல்கள் நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெறும் கர்ம கணக்கு, நாம் இருந்த கர்ம கணக்கை தீர்ப்பது மட்டுமில்ல, ஆனால் நாம் இப்பொழுது செய்யும் அந்த மேன்மையான காரியங்களும் நம்மை பாதுகாக்கின்றது. இந்த பாப் தாதா இருவருக்காகவும் அவங்க தாதி கொண்டிருந்த அன்பு தாதிக்கு அதிகமான தைரியத்தை கொடுத்தது. இது ஒரு மிக அழகான வழிகாட்டல். நான் என்னுடையது அப்படிங்கிறதே தாதி கிட்ட கிடையாது, என் தீதி கிட்டையும் நான் என்னுடையதே கிடையாது தீதி கிட்டையும். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாதுகாப்பை உணர்வதற்காக. தீதி அப்புறம் சொன்னாங்க, யஜ்யத்துக்காக தாதி கொண்டிருந்த அன்பையும் குடும்பத்திற்காக கொண்டிருந்த அன்பையும் அது அவ்வளவு உண்மையானது. அந்த அன்பு அவ்வளவு இயல்பானது. எவ்வித எதிர்பார்ப்பும் மனிதர்களிடமிருந்து இல்லை. யாரை பற்றியும் அவர்கள் இவர் சரியாக வரமாட்டார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில தாதி ஆட்டியவே கொண்டிருந்ததில்லை. அனைவர் மீதும் அவ்வளவு அன்பான ஒரு இயல்பான அன்பும் கூட நம்மை பாதுகாக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது என்னன்னா, அன்பு சாப்பாடு. நாம் அனைவரும் கூட நிறைய மரியாதை வேணும். பிரம்மா போஜனையும் தோணில் மீதும் நிறைய மரியாதை வேணும். நாம இப்போ பிராமணர்கள், நாம ஒரு சாலட் சாப்பிடலாம் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. ஆனால் உணவிற்காக நாம் மரியாதை வைத்திருக்க வேண்டும். அந்த விதத்திலும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தாதி என்னிடம் நிறைய வாட்டி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நிஜமான ஞானத்திற்காக நமக்கு அன்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எக்ஸாம்பிள், வேற ஏதோ ஒரு உதாரணத்தை கொடுக்கிறது, மனோவியல் இதெல்லாம் போடுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உண்மையான ஞானத்தை நாம் கொடுக்கணும். அதுவும் கூட நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். எல்லாருக்கும் ஞானத்தை ஒரிஜினலா பாபா எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படியே சொல்லி கொடுக்கணும். எப்படி நாம் தாதி எவ்வளவு அன்பாக இருந்தாங்க, அதே நேரத்துல எவ்வளவு பற்றற்றவராக இருந்தாங்க. தாதி ஒரு வாட்டி பீஸ் வில்லேஜுக்கு வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. கார்ல உட்கார்ந்த உடனே அவங்க முற்றிலுமாக விடுபட்டவர் ஆயிட்டாங்க. அவ்வளவு அன்பு கொடுத்தாங்க. அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு அன்பால அரவணைத்தார்கள். ஒவ்வொருத்தரும் பீஸ் வில்லேஜ்ல அவ்வளவு அன்பு கொடுத்தாங்க. கார்ல உட்கார்ந்த அடுத்த க்ஷணம் அவங்க டிட்டாச் ஆயிட்டாங்க, பற்றற்றவர் ஆயிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு தாதி அவ்வளவு அன்போடும் பற்றில்லாதவராகவும் இருந்தார். ஓம் சாந்தி. நாளைக்கான கருத்து மனன் சிந்தன், ஞான சிந்தனைக்கான கருத்து என்ன அப்படின்னா,
at a subtle level is அன்பின் பரிமாற்றம் அன்பை ஒரு சூட்சுமமான அளவில் கொடுப்பது மற்றும் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய விஷயமாகும். அன்பின் பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் அன்பை ஒரு சூட்சுமமான அளவில் கொடுப்பது மற்றும் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய விஷயமாகும். இந்த படத்துல பாருங்க தாதி எவ்வளவு அழகா சார்லி பாயோட உட்கார்ந்திருக்காங்க. So cute, you know, it's like cute as a button. Daddy was so cute. அது எவ்வளவு அழகா இருக்காங்க பார்த்து. Om Shanti. Om Shanti. Sister Shireen, that was brilliant. You were அழகா நீங்க 10 விஷயங்களை சொல்லிச்சிட்டீங்க. எவ்வளவு ஒரு பாதுகாப்பு வருது அன்பு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து அழகா சொன்னீங்க நீங்க. ஏன்னா அன்பு இல்லை அப்படின்னா நம்மளால பாதுகாப்பை உணர முடியாது. பாதுகாப்பு இருந்தாலும் கூட நம்மளால அதை உணர முடியாது அன்பு இல்லை அப்படின்னா. மிக அழகாக நீங்க சொன்னீங்க. அன்பினோடும் சௌகரியமான ஒரு உணர்வோடும் அந்த ஒரு வைப்ரேஷன்ல நாம் இருப்பது மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன். பாபா எப்பொழுதும் கொடுக்கும் உதாரணம் மனன சிந்தன் பத்தி ஞான சிந்தனை செய்வதை பத்தி பாபா எப்பொழுதும் கொடுப்பது ஒரு பசு எப்படி புல்லை எப்போதும் அசை போட்டு கொண்டே இருக்கும். அது புல்லை எல்லாம் சாப்பிட்ட பிறகு அது ஒரு மூளையில உட்கார்ந்து அமர்ந்து அதை அசை போட்டு கொண்டே இருக்கும். அதை போல நாமும் கூட நீங்க ஷெரின் சிஸ்டர் சொன்ன மாதிரி முழு நாளும் ஏதோ ஒரு 2 கருத்தை எடுத்துக்கொண்டு முழு நாளும் நாம் சிந்தித்து ஞான சிந்தனை செய்து அதன் மூலம் பாதுகாப்பை உணர்ந்து சக்தியை உணர்ந்து தாதிக்குரிய அந்த நிஜமான ஞானத்தை நாம் பகிர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் லண்டன்ல நாங்க சேர்ந்திருந்த போது 4 மணிக்கு தாதி அவங்களுடைய ஞான சிந்தனையை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேச்சர் ஞான் அதாவது ஆதியான பாபா கூறிய அதே ஞானத்தை எடுத்து நாம் சிந்தனை செய்வதன் மூலம் சக்தியாக மாற்ற வேண்டும், தெய்வீக குணமாக மாற்ற வேண்டும். அப்பொழுது நான் ஞானத்தை கொடுக்கின்றேன் மாதிரி இருக்காது, ஆனால் நாம் சத்தியத்தை கொடுப்பதாக இருக்கும். ஏனென்றால் நாம் அதை பரீட்சை செய்து பார்த்திருக்கின்றோம். ஞானத்தை பேசுவது அப்படிங்கிற போது நிஜ ஞானத்தை நாம் பேசுகின்றோம். எவ்வாறு அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கப்பட்டதோ பாலிலிருந்து வெண்ணெய் எடுக்கப்பட்டதோ அதை போல் இருக்க வேண்டும் நாம் கொடுக்கும் ஞானம். நாம் தாதிகிட்ட இருந்து வெகு சில வார்த்தைகளை கேட்டாலும் கூட அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவ்வளவு சக்தியை நாம் அனுபவம் செய்தோம். ஏன்னா தாதி கூட சொல்லும் அந்த விஷயங்களை அவருடைய சொந்தமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். அவதை போல் நாமும் கூட ஞான சிந்தனை செய்து நம்மை நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஞானத்தை நாம் சத்தியமாக சக்தியாக குணங்களாக மாற்ற வேண்டும். ஞானத்தை நன்றி. Om Shanti, welcome to Avyakti Journey. Om Shanti, அவ்யக்தி பயணத்திற்கு உங்களை நாம் வரவேற்கின்றோம். நாம் அனைவரும் நம்முடைய முழுமை சம்பூர்ண ஸ்திதியை அடைவதற்காக அவங்களுடைய சிஸ்டர்ஸுடைய நாம் அனைவரும் பல நாடுகளிலிருந்து பல கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இதயத்தில் அனைவரும் நாம் ஒரு பாதுகாப்பு, அமைதி, அன்பை வேண்டும், அனைவருக்காகவும் மரியாதையை கொண்டிருக்க வேண்டும் என்பதையே உணர்கின்றோம். நம்முடைய இதயத்தில் இருப்பது பல மில்லியன் கணக்கான ஆத்மாக்களை தொடுகின்றது. முழுமையடைந்த தேவதை நான் என்ன செய்ய வேண்டும் என்பது நேரம் எனக்கு சுட்டி காட்டுகின்றது.
கடவுள் கூறுகின்றார் நமக்கு, भगवान कहता है ये करने का ஒண்ணுமே செய்யாம அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு கடவுள் கேட்கிறார். கடவுள் இதைதான் செய்ய வேண்டும்னு சொல்றாங்க, அதனால எழுந்திருங்க. அப்படிப்பட்ட நேரம் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம். கடவுள் சொல்கின்றார், இதைதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கடவுளும் இந்த நேரம் சொல்கின்றது, இப்பொழுது அதை செய் அப்படின்னு சொல்லுது. நாம் கடவுளினுடைய கருவியாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு நேரத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். கடவுள் எனக்கு என்ன கூறுகின்றார் என்பதன் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும். ஒரு பணிவு தன்மையினுடைய ஒரு உணர்வின் மூலம் வெற்றி என்னுடைய சகவாசியாக ஆகிவிடுகின்றது. எங்கு ஒரு ஆணவம் அல்லது நான் அப்படிங்கிறது இருக்கும்போது கடவுள் என்னிடமிருந்து வெகு தூரத்திற்கு சென்று விடுகின்றார். பகவத்கீதையின் சாரத்தில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், the essence of the Gita and the Bhagavad scriptures in India is that பாகவதத்தின் சாரம் என்னவென்றால், நான் அப்படிங்கிற அந்த உணர்வை முற்றிலுமாக விட்டுவிடுங்கள். உங்களுடைய மனதை தூய்மையாக்கி அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். enable the intellect to develop God's virtues. உங்களுடைய புத்தியில் கடவுளுடைய தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் அனைத்து மதவற்ற தன்மையும் விலகிவிடும். அங்கு சத்தியம் ஸ்தாபிக்கப்படும். जो एकदम समझे ये वायुमंडल वाइब्रेशन बड़े पावरफुल அவ்வாறு இருக்கும்போது அமைதியும் அன்பும் சந்தோஷமும் இருக்கும்போது உலகத்தில் அது அப்படிப்பட்ட சக்தியாக இருக்கும்போது உலகத்தினுடைய மொத்த வாயு மண்டலம் மாறிவிட வேண்டும். அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சேவைக்காகவும் எந்த ஒரு செயலுக்காகவும் நமக்கு பற்றி இருக்க வேண்டாம். காலம் கூறுகின்றது, நாம் கடவுளுக்கும் நேரத்திற்கும் நடுவில் அமர்ந்திருக்கின்றோம். தாதி கூட இருந்த அந்த நேரம் நமக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்வை